இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அழகு செடிகள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேட் பிளான்ட். ஸோ ஜேட் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அழகுக்காக வைக்கலாம். ஜேட் பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப சிம்பிள். சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் வச்சு கூட நீங்கள் வளர்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் நல்லா காடு மாதிரி பெருசாக வளரக்கூடியது தான் இந்த ஜேட் பிளான்ட். இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டிங்ஸ் எடுத்து நான் ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து வேர் வந்ததுக்கப்புறம் இதுவும் நிறையா வந்து பெரிய பிளான்ட்ஸாக வந்துடும். அடுத்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அடேனியம். ஸோ அடேனியம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பூ பூக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூத்துது. இது ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப குட்டி பிளான்ட்டாக நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. திங்க் அவங்க வந்து ₹5 சம்திங் வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சின்ன பிளான்ட் இது. ஸோ எனக்கு வந்து நான் நிறைய பிளான்ட்ஸ் வாங்கினதால இது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் அப்படி வாங்கிட்டு வந்த அடேனியம் தான். ஒரு 3 or 4 months பிஃபோர் வந்து இது பூத்துச்சு. நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அடேனியமும் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு செடி நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஃப்ளவர் செடி. இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பராமரிப்புலாம் எதுவும் தேவை கிடையாது. சும்மா நீங்கள் வந்து வச்சு விட்டாலே போதும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக இந்த மாதிரி பூக்கள் பூக்கும். இதிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடிகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு சூப்பரான செடி. அடுத்தது இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பென்சில் கேக்டஸ். ஸோ பென்சில் கேக்டஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அழகான ஒரு செடி. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி குட்டியோடு தான் இருக்கும். வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கிற டைமில் இது வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் கூட மாறிடும். ஸோ இதுக்கு வந்து ஃபயர் ஸ்டிக் பென்சில் கேக்டஸ்னு கூட ஒரு பேர் இருக்குது. இந்த டாப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மாறிடும். இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது மற்ற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து பால் வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிங்கன்னா பால் வரும். அது வந்து பாய்சனஸ். ஸோ குழந்தைங்க இருக்கிற இடத்துல மட்டும் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது நல்ல ஆக்சிஜன் தரக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழகாகவும் இருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நன்மையும் சேர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ இதுவும் கண்டிப்பாக வீட்டில் வளருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொலிஷியஸ். என்கிட்ட 2 கலரில் இருக்குது. ஸோ கொலிஷியஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு செடி. நீங்கள் வந்து சின்ன கட்டிங்ஸ் வச்சுருந்தீங்கனாலே போதும். சூப்பராக வளரக்கூடிய வந்து ஒரு செடி தான் வந்து இந்த கொலிஷியஸ்ன்றது. அடுத்தது ஸ்பைடர் லில்லி. ஸோ ஸ்பைடர் லில்லியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிளான்ட். ஸோ ஸ்பைடர் லில்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது தான். பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. உரங்களும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மாதத்துக்கு ஒரு கை வச்சிங்கன்னா போதும். பூ பூத்துச்சுன்னா நல்லா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு அழகுக்காக ஃப்ரண்ட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆல்மண்டா. இது வந்து என்கிட்ட 2 கலரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர்லேயும் என்கிட்ட இருக்குது. 2 கலருமே ரொம்ப அழகாக இருக்கும் பூ பூக்கும் போது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற செடி வந்து பார்த்திங்கன்னா டொர்னியா. ஸோ இந்த செடியும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வருது. பிங்க்கு, வயலட்டு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. வயலட் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ டொர்னியா இல்லை டொர்னிஷியா அந்த மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டான ப்ரொனன்சியேஷன் தெரியல. ஸோ இந்த செடியும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் கண்டிப்பாக வந்து வீட்டில் வளர்க்கலாம். இந்த சீசனுக்கு நல்லா வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பால்சமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்கும். சூப்பரான செடி, அழகான செடி. ஸோ இதுவும் கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்காக ஒரு நல்ல ஒரு லுக் கரெக்டாக வைப்ரண்ட்டாக கொடுக்கறதுக்கான ஒரு செடி. ஸோ இதுவும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு செடி அண்ட் ஈஸி தான். வளர்க்குறதுமே விதையிலேருந்தும் வளர்க்கலாம். நீங்கள் செடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதிலே விதை கீழே விழுந்து நிறையாவும் உங்களுக்கு முளைச்சும் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டயாந்தஸும் நிறைய கலர்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் செப்டம்பர் மிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து வாங்கி வைக்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து குறிப்பிட்ட சில மாதங்கள் 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் தான் இருக்கும். மேக்ஸிமம் பிப்ரவரிக்கு மேலே வந்து பெருசாக தாங்காது இந்த செடி. இது வந்து சீசனல் பிளான்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு செடி, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்கிறது கனகாமரம் வந்து கண்டிப்பாக வளருங்க. நிறைய பேர் வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கனகாம்பரம் பிளான்ட் பற்றி பெருசாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து கனகாம்பரம் செடிங்க நல்லா வளருங்க. ஈஸியாக வளரக்கூடியது தான். எல்லா நாட்களும் வளரக்கூடிய ஒரு பிளான்ட். சூப்பராக பூ பூக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் லில்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை பெய்கிற நேரத்தில் வந்து நல்லா பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ மழை காலங்களில் கண்டிப்பாக இந்த ரெயின் லில்லி வளர்க்கலாம். இது சின்ன ஒரு கிழங்கு தான். உங்களுக்கு வந்து அந்த ரெயின் காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், மழைக்காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து டல்லாக இருக்கும். திருப்பியும் மழை பெய்யும் போது வந்து நல்லா துளுர்த்து நல்லா வந்து பூக்கள் கொடுக்கும். ரெயின் லில்லியும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வைங்க. இதில் நிறையா இருக்குது கலர்ஸ். பட் ஆனால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பிங்க் அண்ட் ஒயிட் தான். ஈஸியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு செடி. அவங்க தோட்டத்துக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு செடி. ஸோ இதுவுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சின்னதாக விதைகள் இருந்தாலே போதும், லைட்டாக தூவி விட்டிங்கனாலே நல்லா வந்து வரக்கூடிய ஒரு செடி. ஸோ இதில் நிறையா வந்து வாஸ்து மாதிரியும் வச்சு பார்ப்பாங்க. இதில் நிறையா வந்து சென்டிமெண்ட்டும் இருக்குது. வாடாமல்லி வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு செடி. நிறைய பட்டர்ஃப்ளைஸை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு செடி. கண்டிப்பாக இதுவும் உங்கள் வீட்டில் வளருங்க. இவ்வளோ செடியும் பார்த்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செடி, அதுவே நேரத்தில் அழகாக இருக்கக்கூடிய செடியும் பார்க்காம விட்டோம்னா தப்பு. இதுதான் நித்திய கல்யாணி செடியும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பெரிவிங்கல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கண்ட்ரீஸில் வந்து அழகுக்காக மட்டும்தான் வந்து பயன்படுத்துவாங்க. இல்லை நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நல்லா வந்து ஒரு நாட்டு மருத்துவரையோ இல்லை ஆயுர்வேத மருத்துவரையோ நீங்கள் கேட்டு இது எப்படி வந்து சாப்பிடலாம், பயன்படுத்திக்கலான்றது கேட்டுக்கோங்க. பட் அழகுக்கு தோட்டத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம். இதை வந்து எப்படி உணவுகளை எடுத்துக்கிறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவரை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இதில் நிறைய வந்து நல்ல குணங்கள் இருக்குங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பெரிவிங்கல் இந்த வந்து பூவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வளருங்க. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். காஸ்மோஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான செடி, ரொம்ப வைப்ரண்ட்டான ஒரு செடி. இதுலேயே நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த செடியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சின்னதாக விதை இருக்கும், அந்த விதை போட்டு விட்டிங்கனாலே போதும். நீங்கள் அடிக்கடி விதைகள்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து விதைகள் வாங்கி அந்த செடி போட்டு அதுலேருந்தே வந்து விதைகள் வந்துருச்சுன்னா அந்த விதைகளே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தடுத்த சீசனுக்கு நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். காஸ்மோஸும் இப்போயே நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நாற்று எடுத்து நீங்கள் வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா வந்து உங்களுக்கு பூ வைக்கும். இதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி வந்து சோற்று கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு செடி. அண்ட் இதுக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. கண்டிப்பாக இதுவும் வந்து வீட்டில் வந்து வளருங்க. அழகுக்குன்னு மட்டும் இல்லை, நிறையா வந்து நல்ல விஷயங்களும் இதில் வந்து அடங்கியிருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டு. இதில் எல்லோ கலர் வந்து நிறைய வளருங்க. எல்லோ கலர் செடிகள் நிறையா நீங்கள் வளர்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா பூச்சிகள் வந்து நேச்சுரலாகவே கண்ட்ரோல் ஆகும். இந்த பூச்செடிகளில் வந்து நிறையா தேனீக்களோ இல்லை மற்ற விஷயங்களோ எடுத்துகிட்டு அந்த பூச்சிகள் எல்லாமே உங்களுக்கு காய்கறி செடிகளை வந்து ஓரளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை வேலியாகவே உங்களுக்கு வந்து செயல்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா தொட்டாச்சினிகி. எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு செடி. அப்பப்போ நான் விளையாடுறதுக்கோ இல்லை சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக நான் வச்சுருக்கேன். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த செடியும் கண்டிப்பாக வளருங்க. அடுத்தது அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடின்னு வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. ரொம்ப காமனாக இருக்கும். அதனால தான் இது ரொம்ப கடைசியாக வச்சுருக்கேன். ஸோ மணி பிளான்ட் கண்டிப்பாக வளருங்க. இது வந்து நல்லா கொடி போய்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வளர்ச்சியை வந்து நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். இது ஏன் வந்து மணி பிளான்ட், இதில் நிறைய ஒரு சைக்காலஜிக்கல் திங்ஸ்லாம் இருக்குது. பட் அதுக்குள்ளெலாம் போக வேணாம். நீங்கள் மணி பிளான்ட் வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அது வளர்ச்சி வளர பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக வளருங்க. இப்போ பார்த்த பிளான்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எத்தனை பிளான்ஸ் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட ஹெல்ப் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.